Hey guys, நான் விஷ்ணு ஃப்ரம் எலக்ட்ரிக் சேனல். என்னடா சண்டே அதுவும் கரெக்டாக மார்னிங் 9 o'clock வந்து நிற்கிறானே பார்க்குறீங்களா? ஆக்சுவலி சண்டே தான் வந்து நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருப்போம். அன்றைக்கே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வண்டிலாம் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது. நல்ல ஐடியா இல்லை. இனிமேல் வந்து வாரம் சண்டே வந்து ஒரு மெயின்டைன் டிப்ஸ் உங்களுக்காக. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்குள்ள ஷோக்கில் போகலாம். ஹே கைஸ், இன்னைக்கு சண்டே மெயின்டைன் ஷோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டயரில் ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு கிரேட்டான ஒரு மெயின்டைன் டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். டயரில் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதுலாம் ஒரு டிப்பாடா, அதில் தான் நிறைய பெரிய மேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து நான் 3 ஸ்பிளிட் பண்ணுறேன். 1, டயர் ப்ரெஷர் எப்போல்லாம் மெயின்டைன் பண்ணணும், டயர் ப்ரெஷர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிபெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதான் வந்து இந்த இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், டயர் ப்ரெஷர் எப்பெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். 2 வீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 days ஒன்ஸ் ஆர் மேக்ஸிமம் 1 week ஒன்ஸ் வந்து மெஷர் பண்ணணும். அண்ட் 4 வீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறது நல்லது. ஸோ டயர் ப்ரெஷர் வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்க்குள்ள மெஷர் பண்ணணும். ஸோ டயர் ப்ரெஷர் எப்பெல்லாம் மெஷர் பண்ணணும், மோஸ்ட்லி வந்து டயர் ப்ரெஷர் நம்ம செக் பண்ணும்போது ஆர் மெயின்டைன் பண்ணும்போது கோல்டு கண்டிஷனில் தான் வந்து நம்ம பண்ணணும். ஒரு 3 hours ஆர் மோர் தேன் 3 hours பார்க்டு வெஹிக்கிளோட டயர் ப்ரெஷர் செக் பண்ணுறது தான் வந்து நல்லது. ஏன் அப்படி டிஎஸ்ஐ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது ஒரு கோல்டு கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணால் அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ டயர் ப்ரெஷர் வந்து எப்பெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிடுச்சு. ஸோ டயர் ப்ரெஷர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும். வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வண்டிக்கு வந்து ஒவ்வொரு விதமான டயர் ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டயர் ப்ரெஷர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டியோட யூசர் மேனுவல் இல்லைனா ஒரு சில வண்டியில் வந்து வண்டியிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2 வீலர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்ல வந்து மெஷர் பண்ணியிருப்பாங்க. டேங்க்ல வந்து ப்ரெஷர் சார்ட் இருக்கும். அது ஸ்கூட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முன்னாடி உள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி வண்டி சேஞ்சஸில் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மாடல் ஒரு மேனுஃபேக்சர் வந்து ஒவ்வொரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 4 வீலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவரோட டோர் சைடில் வந்து டோரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா மேனுவலில் பார்க்கறது நல்லது. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 வீலர்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து 18 to 30 PSI வைக்கிறது. அண்ட் அதே மாதிரி ரியர் வீல் பொறுத்தவரைக்கும் 25 to 40 PSI மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஸ்டேஜ். இது வந்து ஒரு ஆவரேஜ் பாயிண்ட். ஸோ இதுல வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு விதமான டயர் ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட். அதே மாதிரி 4 வீலர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 30 to 36. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா 33 PSI மெயின்டைன் பண்ணுறது கரெக்டான ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரெஷர்னு சொல்லலாம். அதே மாதிரி பஸ்ஸஸ் அண்ட் ட்ராக்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு ப்ரெஷர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, இப்போ எவ்வளோ ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும் பார்த்தாச்சு, எப்போ ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் டிபெனிஃபிட்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து டயர் ப்ரெஷர் வந்து நான் 3 விதமாக எடுத்துக்கிறேன். ஒன்று ப்ராப்பரான டயர் ப்ரெஷர், இன்னொன்று லோ டயர் ப்ரெஷர், இன்னொன்று எக்ஸஸ் டயர் ப்ரெஷர். ஸோ 3 விதமாக நான் இப்போ பிரிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோலேருந்தே ஆரம்பிப்பேன். ஸோ லோ டயர் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா டயரோட வியர் வந்து எட்ஜில் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது வியர் அப்படின்னா தேயறதுன்னு அர்த்தம். ஸோ டயரோட எட்ஜில் வந்து அதிகமாக தேயும். அதே மாதிரி டயர் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா சென்டரில் வந்து அதிகமாக தேயும். ஸோ டயர் தேயறது தான் வந்து ஒரு மேட்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டயர் வந்து இப்போ ஓவர் ப்ரெஷர்டாக இருந்தது, அதாவது ஓவராக எக்ஸஸ் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா டயரோட சென்டரில் வியர் ஆகும்னு சொன்னேன். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டயர் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். அண்ட் சேம் லைக் வந்து வண்டியோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வண்டியோட ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது மெயினாக எங்கே ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா வண்டி ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது சுத்தமாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்காது, ஸ்டெபிலிட்டி இருக்காது. அண்ட் இதனால் வண்டி ஸ்கிட் ஆகிறதுக்குலாம் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ஓவர் ப்ரெஷர்னால. இதே வண்டி லோ ப்ரெஷர், அதாவது அண்டர் ப்ரெஷரில் இருந்தது அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கார்னர் அந்த எஜஸில் வந்து வண்டி டயர் தேய்றது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வண்டி வந்து வெட் சர்ஃபேஸில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்லிங் வந்து ப்ராப்பராக இருக்காது. அண்ட் அதே மாதிரி வந்து பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் சேம் லைக் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட எக்கானமி, அதாவது வண்டியோட பவர், பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் எல்லாமே வந்து ட்ராப் ஆயிரும். டயர்ல ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே வந்து ட்ராப் ஆயிரும். ஸோ இது வந்து அண்டர் ப்ரெஷர் இருக்கிற வெஹிக்கிள்ஸோட ப்ராப்ளம். இப்போ இதுவே வந்து டயர் கரெக்டான ப்ரெஷர்ல நச்சுன்னு இருந்தது அப்படின்னா டயரோட கண்டிஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் சேம் லைக் பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சூப்பராக இருக்கும், ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருக்கும், வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், மைலேஜ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிரும். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹேண்ட்லிங், பவர் எல்லாமே வந்து பிரமாதமாக சூப்பராக இருக்கும். இனிமேல் வந்து டயர் ப்ரெஷர் தானேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்க மாட்டீங்க. அண்ட் அதே மாதிரி டயர் ப்ரெஷர் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் சேம் லைக் வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அப்கமிங் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். until stay tuned.